அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் நம்முடைய கோயிலின் கோபுரங்கள் மற்றும் சுற்றுப்புறச் சூழல்களில் காமத்தை தூண்டும் வண்ணமும் எரோட்டிக் ஸ்கல்ப்சர்ஸ்லாம் ஏன் வச்சுருக்காங்க, அது உணர்ச்சியில் தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆபாசமாக இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய பகுத்தறிவாளர்களுடைய கொஷின். அது பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன, ரீசன் என்னன்றது இந்த காணொலி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கோயிலில் போனாவே கோயிலின் வடிவமைப்பு மனிதனின் உடலை ஒத்து தான் வழியில் அமைச்சிருக்காங்க. அப்போது மனித உடல் மூலாதாரமாகி சகஸ்கரவங்கி இந்த பிரதான கோயில் அமையுது. அவனுடைய கால் பகுதி கோபுரத்தில் நுழையிறான், கொடிமரம் முட்டி லெவல், அப்படி ஒவ்வொன்றும் கரெக்டாக ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. அதுக்கேற்ப சக்தி ஓட்டம் இருக்குது. அப்போது இந்த கோயிலே மனிதனுடைய சக்தியை உணர்வு நிலை மேம்படுத்துதான் ஏற்கனவே இந்த வீடியோவில் பார்த்தோம். அப்போ இந்த கோயிலை வழிபடும் போது ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. கோயில் நுழைந்த உடனே கோபுரத்தின் வழியாக நுழைந்து பலிபீடம் கொடிமரத்தை பார்த்துவிட்டு அதற்கப்புறம் கருவறை சென்று நேராக இறைவனை தரிசிக்க வேண்டும். இறைவனை தரிசிக்கும் போது அவனை அதிர்வலைகள் படும்போது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி உயர்ந்து நம்ம உயர்ந்த உணர்நிலை போகும்போது நம்மளோட கீழ்நிலை சக்கரங்கள்லாம் ஓப்பன் ஆகிட்டு உயர்ந்த சக்கரங்களுக்கு மேல்நிலை சக்கரங்கள் எனர்ஜி போகிறதுக்கு வழிவகுக்கப்படுகிறது. நம்ம உணர்வு மேம்படுது. அப்போது கீழ்நிலை உணர்வுலாம் அடங்கி விடுது. மேல்நிலை உணர்வு போகும்போது அன்பு பொங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சக்தி ஓட்டம் கீழே இருக்க சக்கரங்களும் ஓப்பன் ஆகிடுது. அப்போ அந்த கண்டிஷனில் தான் அதுக்கப்புறம் மூலவரை கண்ட பிறகு தான் கோயிலை 3 முறை வலம் வர சொல்கிறார்கள். அப்படி 3 முறை வலம் வரும்போது தான் அந்த சுவரில் இருக்கிற இந்த மாதிரி சிலைகள், உணர்ச்சியில் தூண்டுற சிலையும் உங்கள் பாஷையில் எடுத்துக்கலாம். அந்த சிலைகளை வைத்து அதை பார்த்து போகும் ஒன்றுமே வச்சுருக்காங்க. அப்படி பார்த்துனே போகும்போது என்ன ஆகுதுனாக்கா, உங்களுடைய அந்த மூலாதார சக்தி, அதாவது மூலாதார சக்தி தான் பொங்கி மேல் நோக்கி இப்போ நம்ம உடம்புல இயக்கத்துக்கான 5 வித அக்னிகள் சுவாசத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அந்த மூலாதார சக்தி பொங்கி எழும்போது அது வழிவகுக்க தான் இந்த மாதிரி சிற்பங்களை வச்சுருக்காங்க. அதை அப்படியே பார்த்துட்டு 3 முறை சுற்றி வரும்போது கால் நடக்கிறீங்க, அந்த மூலாதார சக்தி நல்லா மூலாதார சக்தி மேல் நோக்கி போகும் அது நடையினால. அப்போ மேல் நோக்கி போகிற அந்த சக்தியை ஏற்கனவே நம்ம உணர்வுகளில் மேம்பட்டு இருக்கிறதுனால தங்கு தடை என்று கீழ் சக்கரங்களும் ஓப்பன் ஆகிருக்கல. அப்படி இருதய சக்கரத்துக்கு மேலே போயிடும், அங்கே அன்பு பொங்கும். அப்படியே அதோடைய மேல்நிலை சக்கரங்கள்லாம் போகும். அப்போ நம்ம உணர்வுநிலை உயர்நிலைக்கு போகும்போது நாம் இறைவனை உணர்வு சச்சில் போயிடும். அப்போ நம்ம சக்தியோடு நல்லா போயிருக்கும், சீராக இருக்கும் உடம்புல. அந்த நிலையில் நீங்கள் வெளியில் போயிட்டு இன்னும் கோபுர தரிசனம் பார்க்கும்போது இன்னும் அந்த சக்தியோடு நல்லா பெருகி நீங்கள் வெளிப்பட்டு கோயில் வெளிப்பட்டு போகிறீங்க. அதனால கோயில் காலையில் சாயந்தரம் 2 வேளை சொல்லிக்கிறாங்க. காலையில் இறைவனை வணங்கிவிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு அன்றாட வாழ்க்கை செய்யும்போது துடிப்புடன் வேலை செய்யறதுக்கு எனர்ஜி இருக்குது. கொஞ்சம் ஈவினிங் டயர்டாகிட்ட பிறகு திரும்ப அந்த எனர்ஜி ரீசார்ஜ் பண்ணுறது திரும்ப கோயிலுக்கு வாங்கன்றாங்க. கோயிலை வழிபட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது தாம்பத்தியம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க.